அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் எஸ்தர். இன்னைக்கு நான் வந்து என்னோட பிஹெச்டி தீசிஸ் பத்தி நான் பேச போறேன். நீங்க வந்து மேபி இந்த தலைப்பு கொடுத்ததும் யோசிச்சிருக்கலாம். யூஸ்வலா எல்லாரும் நீரும் நெருப்பும்னு தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன வெந்நீரும் நெருப்பும்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சீங்கன்னு சொல்லி தெரியல. பட் அதுக்குண்டான காரணம் நான் வந்து பின்னாடி நான் சொல்றேன். என்னோட தீசிஸ் டாபிக் வந்து கொரியன் அண்ட் தமிழ்ல இருக்கிற மரபு தொடர்களோட கம்பேரிசன் தான். அதுல வந்து கம்பேர் பண்ணி எந்த விதமான ஒற்றுமைகள் இருக்கு, தமிழ் அண்ட் கொரியன்ஸ்ல வந்து கொரியன் லாங்குவேஜ்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கறதுதான் நான் வந்து என்னோட ஆராய்ச்சியா இருந்தது. இப்போ வந்து இதுதான் என்னோட தீசிஸ் டாபிக். அகிலா வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி என்னோட தீசிஸ் டாபிக் வந்து உடல் உறுப்புகள் சார்ந்த மரபு தொடர்களை வந்து கொரியன் அண்ட் தமிழ்ல இருந்து லிஸ்ட் டவுன் பண்ணி அதை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் லேர்னர்ஸ் வந்து கொரியன் கத்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்க வந்து ஈஸியா அந்த கொரியன் இடியம்ஸை வந்து கத்துக்க முடியும், அதுக்குண்டான டீச்சிங் மெத்தடாலஜி, அதை பத்தின தீசிஸ் தான் இது ஓவராலா சொல்லணும்னு பார்த்தா. முதல்ல பிஃபோர் என்னோட டாபிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விரும்புற ஒரு விஷயம் வந்து பேசுறத பத்தி தான். இப்ப வந்து நம்ம ஒரு மொழி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எழுதுறோம் பேசுறோம் இல்லையா, பேசுறதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இப்ப பேசும்போது ஒவ்வொருத்தரோட பேசுற நடை வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கலாம். இப்ப கிளாஸ்லயே கூட ஒரு டீச்சர் வந்து சேம் சப்ஜெக்ட சொல்லித்தர டீச்சர்ஸ் வந்து சொல்லித்தர விதங்கள் வேறமா இருக்கலாம். பசங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சுவாரஸ்யமா சொல்லித்தரவங்களும் இருப்பாங்க. இதே மாதிரி இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது கூட சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பும் போது அவங்க மெசேஜ் அனுப்புதே வந்து நேர்ல வந்து பேசுற மாதிரி ஒரு சுவாரஸ்யமா பேசுவாங்க. அதே இப்ப 90s கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நம்மளால வடிவேல் டைலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமலோ நம்மளால பேசுறதே ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ நம்மள சுத்தி நடக்கிற விஷயம், நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற திங்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம், அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பேசுறோங்கிறதுல வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம பேசுறத வந்து ஒரு சுவாரஸ்யமாவோ இல்ல ஒரு சர்க்காஸ்டிக்காவோ ஒரு சந்தோஷத்தை வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்கு எப்படி வந்து மரபு தொடர்கள் வந்து யூஸ் பண்றோம், மரபு தொடர்கள், பழமொழிகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சுவாரஸ்யத்தை கொடுக்குது நமக்கு. இப்ப மரபு தொடர்ன்னு சொல்ல பார்த்தோம்னா மரபுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் அண்ட் தொடருங்கிறத வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியத்தை தான் தொடர்ன்னு சொல்றோம். அப்ப மரபு தொடர்ன்னு சொல்லும் போது காலங்காலமா நம்மளோட ட்ரெடிஷ்னல், நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட சுபாவம், இது எல்லாத்தையும் சேர்ந்து அதை எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறது தான் நம்ம வந்து மரபு தொடர்ன்னு நம்ம சொல்றோம். சோ மரபு தொடர் வந்து இன்னைக்கு நேத்து நமக்கு உருவானது இல்ல. இது வந்து நமக்கு வந்து பாட்டங்காலத்துல இருந்து பரம்பரையா நமக்கு வந்து வழி வழியா வந்திருக்கு மரபு தொடர். நம்மளோட இலக்கியங்களை பார்த்தாலும் சரி, அதுல இருக்கிற கட்டுரைகள் இல்ல புறநானூறு, அகநானூறு, இல்ல எந்த போயம், இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்க கொடுத்த இந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா நமக்கு இப்போ வரைக்கும் பழங்காலத்தோட அந்த மரபு தொடர்கள், பழமொழி இதெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்து இருக்கு. ஆனா இப்ப வந்து ரீசெண்டான இருக்கிற ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் பண்ண ஆராய்ச்சியில இப்ப ஒரு வீட்டுல இருந்தே பேரண்ட்ஸையும் அதே வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு மரபு தொடர் தெரிஞ்சிருக்கு, குழந்தைங்களுக்கு எவ்வளவு மரபு தொடர் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா அப்படியே 50% வந்து கம்மியா இருக்கு. சோ இப்ப எனக்கு தெரிஞ்ச அதே அளவுக்கு நான் தமிழ்ல பேசுற நம்மளோட மரபு தொடர் பழமொழி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது வந்து இப்ப கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து மொழி அழியறத பத்தி பேசுறோம், மொழி காக்குறத பத்தி பேசுறோம். நாட் ஓன்லி நம்ம வந்து தாய்மொழியில பேசுறது, எழுதுறது, படிக்கிறது மட்டும் நம்மள அதுல இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸான அந்த மரபு தொடர் பழமொழிகள் எல்லாமும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இழந்துட்டே வரோம். நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை பாஸ் டவுன் பண்றத வந்து குறைஞ்சிட்டே வருது. சோ இதுதான் முக்கியமா சொல்ல விரும்புனது. இப்ப வந்து என்னோட தீசிஸ் டாபிக்ல நான் என்ன பண்ணேங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடியம்ங்கிற வார்த்தை வந்து கிரீஸ்ல இருந்து லாட்டின்ல இருந்து தான் உருவாச்சு. சோ அதுக்குள்ள நான் நிறைய போல. இப்ப வந்து இப்ப மரபு தொடர் முக்கியமா நமக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு மரபு தொடர் இருக்குன்னா அது அப்படியே அது அப்ரப்ட் மீனிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுல வந்து இருக்கிற வந்து அந்த இது சுவாரஸ்யம் வந்து புரியாது. அது வந்து வெளிப்படுத்துற மீனிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து வாய் நீளம்னு சொல்றோம், கை நீளம்னு சொல்றோம் இல்லையா. வாய் நீளம்னா அவங்களோட லிப்ஸ் நீளமா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி கை நீளம்னா அவங்களோட கை நீளமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. வாய் நீளம்னா சம்மன் யாரோ ரொம்ப டாக்கட்டிவா இருக்கவங்க, வாயாடியா இருக்கவங்க வந்து வாய் நீளம்னு சொல்றோம். அதே மாதிரி யாராச்சும் அடிக்கிற பழக்கம் இருக்கவங்க வந்து கை நீளம்னு சொல்றோம் இல்லையா. சோ மரபு தொடர்ங்கிறது அதுல இருக்க அப்படியே இருக்க கருத்தை பார்த்தோம்னா அது வந்து நமக்கு புரியாது. அதுக்குள்ள இருக்க அந்த இன்டீரியர் மீனிங்க புரிஞ்சுக்கிறது தான் மரபு தொடரோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப வந்து இப்ப நம்ம ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம நிறைய கத்துக்கிறோம். இப்ப நம்ம ஆஸ் தமிழர்கள் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பெத்தவங்க கிட்ட இருந்தோ இல்ல ஸ்கூல்லயோ இல்ல நம்ம பாக்குற கண்டென்ட்ஸ் மூலியமாவோ நமக்கே தெரியாம இது மரபு தொடர்னே நமக்கு அறியாம நம்ம நிறைய மரபு தொடர்ல வந்து கத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இதுவே வந்து நம்ம ஒரு வந்து வேற்று மொழி அந்நிய மொழியை கத்துக்கும் போது அதுக்குன்னு ஸ்பெசிபிக் எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு. இப்ப தாய்மொழியில வந்து நானா உட்காந்து மரபு தொடர்லாம் கத்துக்கிட்ட ஒரு ஞாபகமே கிடையாது. ஆனா கொரியனுக்கு வந்து எனக்கு கிளாஸ்ல பிகினர் லெவல்னா இந்த மரபு தொடர், அட்வான்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவல்னா இந்தந்த இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கத்துக்கிறதுக்குன்னு எஃபர்ட் போடணுமா இருக்கு, டைம் போடணுமா இருக்கு. அதே டைம் எந்த கண்டெக்ட்ல யூஸ் பண்றோம் அதை வந்து கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய கன்சர்ன். நம்ம மட்டும் கரெக்டா யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறது ஒரு கன்சர்ன். அதுவும் இல்லாம இப்ப கொரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட டே டு டே லைஃப்ல பேசும்போது அவங்களும் நிறைய யூஸ் பண்றாங்க. நம்மள மாதிரியே ஒரு ஜோக் அடிக்கும் போதோ இல்ல சர்காஸ்டிக்கா கமெண்ட் பண்ணும் போதோ அவங்களுமே இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம பேசுறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம வந்து அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரிப்ளை பண்றோமா அந்த கண்டெக்ட்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து தப்பு பண்ணாம இருக்கிறது ஒரு விஷயம், அவங்க சொல்றது தப்பா புரிஞ்சுக்காம இருக்கிறது விஷயம். ஆனா அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் இப்ப கொரியன்ஸோட கான்வர்ஸ் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம் அப்படின்னு நமக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். மேபி நம்ம வந்து கொரியன் மொழியை கத்துக்காமலே இருக்கோம் அப்படின்னா நம்ம வெறும் அந்நியவாசையோ அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓ சூப்பரா பேசுறீங்க கொரியன் நீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு கொரியன் ஸ்டூடெண்டா பல வருஷமா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. என்ன இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டும் இதை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியலையே அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மரபு தொடர்களை வந்து நம்ம கத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப என்னோட ஆராய்ச்சி வந்து எப்படி வந்து தமிழ் அண்ட் கொரியன்ல எந்த மாதிரி மரபு தொடர் இருக்குங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்றதும் அதை எப்படி நம்ம தமிழ் தாய்மொழியா கொண்ட மாணவர்களுக்கு அதை சொல்லித்தர போறோம் அப்படிங்கறதுதான் என்னோட ரிசர்ச் ஆனது. இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா இடியம்ஸ் வந்து நம்ம உடல் சார்ந்து இப்ப நான் சொன்ன மாதிரி வாய் நீளம் கை நீளம்ங்கிற மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் வந்து இருக்கிற இடியம்ஸும் இருக்கு. அதே மாதிரி கிணற்று தவளை, யானைக்கும் அடிசரக்கும் இந்த மாதிரி விலங்குகள் இருக்கிற இடியம்ஸும் இருக்கு. அதே மாதிரி கலர் இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்கள், இந்த மாதிரி பல வகைப்பட்ட இடியம்ஸ் இருக்கு. அந்த பல வகைப்பட்ட இடியம்ஸ்ல நமக்கு பாடி ரிலேட்டட் பார்ட்ஸ் இருக்கிற இடியம்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மெஜாரிட்டி. அதுவும் இல்லாம நம்ம சொன்ன மாதிரி இந்த பாரம்பரியம் நம்மளோட டெய்லி லைஃப்ல சுத்தி இருக்கிற நிகழ்ச்சிகள்லதான் மரபு தொடர் வந்து பிரதிபலிக்குது. அப்ப வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை, பிறப்பு, இறப்பு, கல்யாணம், இந்த மாதிரி எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எந்த மரபு தொடரை நம்ம உபயோகிச்சு பேசலாம் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய மரபு தொடர்கள் நமக்கு இருக்கு. சோ இப்ப வந்து ஏன் இந்த ஆராய்ச்சி முக்கியம் அப்படின்னா சிலது வந்து இப்போ ஒருவேளை கொரியன் அண்ட் தமிழ்ல இருக்க மரபு தொடர்களை கம்பேர் பண்ணி அது சேமா இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்கு, அதோட கன்வே பண்ற மீனிங்கும் சேமா இருக்குன்னா அத வந்து இப்ப தமிழ் ஸ்பீக்கர் வந்து அதை கத்துக்கிறது வந்து ஈஸி, அதை வந்து ரொம்ப எஃபர்ட் போடாமலே சொல்லி கொடுத்துடலாம். இன்கேஸ் கொரியன் அண்ட் தமிழ்ல வந்து ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கு ஆனா மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆர் மீனிங் சேமா இருக்கு ஆர் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படிங்கிற கேஸ்ல நம்மளோட தாய்மொழி வந்து சில டைம் இன்டர்ஃபியரன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து மொழியை கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி நமக்குள்ள எம்பைப் ஆயிருக்க அந்த நாலேஜ் வந்து நம்ம புது லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்ம டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம மொழியில என்ன மீனிங்னு அந்த இடியம்ஸ்க்கு நினைச்சோமோ அதேதான் கொரியன்லயும் இருக்கும் அப்படிங்கிற மிஸ்இன்டர்பிரிட்டேஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அதை பத்தி இல்லாமும் என்னோட ரிசர்ச்சை நான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கையை விரித்தல், இப்ப நம்ம தமிழ்ல வந்து கையை விரித்தல் எப்ப யூஸ் பண்றோம் யாராச்சும் சொல்ல முடியுமா? கையை விரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கையை விரித்தல்னு யூஸ் பண்றோம் யாராச்சும் சொல்லுங்களேன்.
எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒருத்தவங்கள நம்பி போனப்போ அந்த இடத்துல அவங்கள நம்மளையே கலட்டி விட்டாங்கன்னா, இல்ல நான் இத பண்றேன்னு சொல்லி கடைசி நேரத்துல விட்டாங்கன்னா, கைய விரிச்சுட்டாங்க. யா, நடக்காம போனது அப்படி சொல்லிட்டு. கரெக்ட் அந்த கரெக்ட். மாதிரி டைம்ல சொல்லுவோம். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி நம்ம நம்பி விட்டது அகிலா சொன்ன மாதிரி நம்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நம்மள வந்து ஹெல்ப் பண்ண தப்புதான் கையை விரித்தல்னு சொல்றோம். ஆனா இதுவேதான் கொரியன்லயும் கையை விரித்தல்னு ஒரு இடியம் இருக்கு. சரி, இப்ப இங்க கொரியன் படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா சோனல் பொள்ளிதாங்கிற வார்த்தை இருக்கு. பொள்ளிதான்னா விரிக்கிறது, சோன்னா கை. அப்ப வந்து கொரியன்லயும் சேம் கையை விரித்தல்னு இருக்கு. இப்ப வந்து தமிழியன் லேர்னரா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடியம் வந்து நான் கொரியன்ல கேள்விப்படுறேன். சோனல் பொள்ளிதான்னா அது அப்படியே நான் மைண்ட்ல வந்து மேப் பண்ணி ஓகே சோனல் பொள்ளிதான்னா கையை விரிக்கிறது. ஓ, நம்ம பாஷையில இப்ப கையை விரிக்கிறதுன்னா ஒருத்தங்களை வந்து ஏமாத்துறதோ இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போறதோ, நம்பிக்கை துரோகம் பண்றதோ. சோ என்னோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொரியன்லயும் அப்படி இருக்குமோ அப்படிங்கறது அசியூம் பண்றதுக்கு போகுது. ஆனா கொரியன்ல வந்து சோனல் பொள்ளிதாங்கிற அல்லது கையை விரித்தல்ங்கிறத எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து கை ஏந்துறதுக்கு பதில் சோனல் பொள்ளிதாங்க யூஸ் பண்றாங்க. சோ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு கை ஏந்துரும் இல்லையா, அததான் வந்து சோனல் பொள்ளிதாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே சேம், ஆனா யூஸ் பண்ற கண்டெக்ட் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி மரபு தொடரும் என்னோட ஆராய்ச்சியில வந்து நிறைய கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம தமிழ்ல வந்து அதே மாதிரி அகலக்கால்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அகலக்கால் வைக்காதன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அகலக்கால் வைக்காதங்கிறத வந்து நம்ம எப்ப யூஸ் பண்றோம், யாராச்சும் சொல்லுங்க. ஒரு விஷயத்துல நம்மளோட பொட்டன்சியலை விட அதிகமா பண்றது, அதிகமா மணி இன்வெஸ்ட் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எக்ஸாக்ட்லி ஒரு பிசினஸ்ல அதிகமா பணம் போடுறது. எக்ஸாக்ட்லி. நம்ம அளவுக்கும் மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஏதாவது புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் மாதிரி, அதுதான் அகலக்கால் இல்லையா. சோ அந்த மாதிரி டைம்ல அகலக்கால்னு நம்ம சொல்றோம். ஆனா கொரியன்லயும் இந்த பாரி நொல்டான்னு சொல்லுவாங்க, அதுவும் கால் அகலம்னு தான் அர்த்தம். ஆனா கொரியன்ல இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, கால் அகலமா இருக்குன்னா அந்த பர்சனுக்கு வந்து நெட்ஒர்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அந்த அவருக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற கண்டெக்ட்ல வந்து அதனால அகலக்கால்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து கத்துக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சில டிஃபரன்ஸ வந்து ஒழுங்கா கத்துக்காம விட்டுட்டா, இப்ப இன்கேஸ் கொரியன் நம்மகிட்ட பேசும்போது நம்ம வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. சோ நம்ம வந்து நம்மளோட தமிழியன் லேர்னர்ஸ் வந்து இந்த மாதிரி இடியம்ஸை கத்துக்கும் போது எப்படி அவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு இதை எப்படி சொல்லி தரணுங்கிறதையும் என்னோட ரிசர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. சோ இப்ப வந்து என்னோட ரிசர்ச்ல ஃபுல் கொரியன் ஒரு லிஸ்ட், தமிழ் ஒரு லிஸ்ட், அப்பதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா. அந்த கொரியன் இடியம்ஸோட லிஸ்ட வந்து இந்த மாதிரி ஒரு 5 யூனிவர்சிட்டி, கியங் யூனிவர்சிட்டி, கொரியா யூனிவர்சிட்டி, யோன்சே யூனிவர்சிட்டி, ஹான்யாங் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் செஜோங் கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 யூனிவர்சிட்டிலையும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கு பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல். அதே மாதிரி லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், கிராமர்னு இருக்கிற எல்லா புக்ஸ்க்கும் கவர் பண்ணிருக்க எல்லா புக்ஸையும் கோ த்ரூ பண்ணி அதுல உடல் சார்ந்த மரபு தொடர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண. அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் மரபு தொடர்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறமா தற்கால தமிழ் மரபு தொடர் அகராதின்னு ஒரு டிக்ஷனரியும் இருக்கு நம்ம மரபு தொடருக்குன்னு. சோ நான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் கொரியன் லிஸ்ட இந்த புக்ல அதுக்கேத்த மாதிரி நம்மளது ரிஃப்ளெக்ட் ஆற நம்ம தமிழ் இடியம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிருந்தேன். சோ அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் என்னென்ன உடல் உறுப்புகளை வந்து நம்ம வந்து இப்ப கம்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் கொரியன்லயும் சரி, இங்க நான் போட்டிருக்கிறத வந்து தமிழோட அட்டவணை, இது வந்து நம்ம தலைமுடியில இருந்து பாதம் வரைக்கும் என்னென்ன உடல் உறுப்புகளை வந்து இந்த ஆராய்ச்சிக்காக நம்ம உள்கொண்டுக்க போறோம்னு சொல்லிட்டு இது ஒரு அந்த லிஸ்ட். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க, பட் இது வந்து பெரிய லிஸ்ட். அதாச்சும் மொத்தமா அந்த எல்லா புக்ல இருந்தும் அக்யூமுலேட் பண்ண இடியம்ஸோட, கொரியன் இடியம்ஸோட இது கவுண்ட் என்னன்னா 366 இடியம்ஸ் வந்தது எனக்கு அந்த ஒரு 40-50 புக்ஸ் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ எல்லாம் இந்த இது அக்யூமுலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ரிப்பீட்டட், அதுக்கப்புறம் தேவையில்லாதது, அதுக்கப்புறம் சிலது வந்து தவறா ப்ராவப்ஸ வந்து நம்ம வந்து இடியம்ஸ் நினைச்சிருப்போம், அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் எனக்கு வந்து 130 கொரியன் இடியம்ஸ். இப்ப இந்த 130 கொரியன் இடியம்ஸ் தான் நான் வந்து தமிழ் இடியம்ஸோட கம்பேர் பண்ணி
அதுக்கேத்த மாதிரி அதோட மீனிங்ஸும் அதுக்கப்புறம் அதனோட ஸ்ட்ரக்சர்ல இருக்க டிஃபரன்ஸ் இத வச்சு ஒரு 5 கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கேன். இப்ப அந்த 5 கேட்டகரியில நமக்கு வந்து இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு எதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 5 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி இதுல வந்து ஸ்ட்ரக்சரும் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்போமோ தமிழ்ல அதையே கொரியன்ல பார்த்தோம்னா அதே வார்த்தை இருக்கும். அதே மாதிரி அந்த 2 மரபு தொடர்லயுமே அது வந்து நமக்கு கொடுக்குற அந்த விளக்கமோ அதோட அர்த்தங்களும் ரெண்டுமே சேமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க செவி சாய்த்தல்னு ஒரு இடியம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தமிழ்ல வந்து செவி சாய்த்தல்னா இப்ப வந்து ஒருத்தவங்க சொல்ற ரெக்வெஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து செவி சாய்ச்சி கேட்கிறோமா, அவங்களோட ரெக்வெஸ்ட் வந்து கிராண்ட் பண்றோமாங்கிறத நம்ம வந்து செவி சாய்த்தல்னு சொல்றோம். அதே மாதிரி சேம் கொரியன்லயும் குயிரில் கியூருதா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா குயினா காது, கியூருதான்னா சாய்க்கிறது. சோ அப்படின்னா கொரியன்லயும் இதே அர்த்தத்தை தான். ஒருத்தங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து செவி சாய்ச்சி கேட்கணும், அல்லாட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் கொரியன்லயும் யூஸ் பண்றாங்க. சோ அகெயின் பேக் டு இந்த லிஸ்ட். இது வந்து இப்ப நான் 137ல வந்து நான் லிஸ்ட் பண்ணிருந்தேன் இல்லையா, அதுல வந்து 32 மரபு தொடர்கள் தமிழ் அண்ட் கொரியன்ல ஸ்ட்ரக்சரும் சேமா இருந்தது, மீனிங்கும் சேமா இருந்தது. இதுல நான் ஜஸ்ட் இங்க 10 போட்டிருக்கேன். சோ இப்ப வந்து நம்ம கண் சிமிட்டும் நேரத்துல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுவும் கொரியன்ல வந்து நுண் கம்சாக்கள் சாயே அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கண் மூடி திறக்கிறதுக்குள்ள இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கையை கட்டி கொண்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒருத்தங்க வந்து ஆக்ட் பண்ணணும், ஆனா அவங்க வந்து ஆக்ட் பண்ணாம கை கட்டிட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி கொரியன்ல வந்து பல்சாங்கிள் கீதா அப்படின்னு சொல்றாங்க. பல்சாங்னா அதே மாதிரி கை, கீதான்னா கைய கட்டிட்டு நின்னு வேடிக்கை பாக்குறது. அதுக்கப்புறம் வாயப்பில. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸோ என்னடா இப்படி திடீர்னு இப்படி நடந்துருச்சுன்னா வாயை பழக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி கொரியன்லயும் இபி பொரோஜிதா. இபிங்கிறது வந்து லிப்ஸ், பொரோஜிதான்னா விரியறது. அதனால வாயை பிளவும் கொரியன்ல வந்து இபி பொரோஜிதா அப்படிங்கிற இதுல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ணை மூடி கொள்றது. இப்ப ஏதாச்சும் ஒரு அநியாயம் நடக்குது, இல்ல ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கண்ணை மூடிட்டாங்க, அதாச்சும் நீதி வந்து கண்ணை மூடிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து பண்றவங்கள வந்து எதுவுமே தடுக்காம லெட் கோ பண்ணிட்டாங்க, நீ பண்றதெல்லாம் பண்ணு, நான் வந்து கண்டுக்காம விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்ணை மூடிக்கொள்றதுன்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி கொரியன்லயும் நுனில் கமாச்சுதான்னு சொல்றாங்க. நுன்னா கண்ணு, கமாச்சுதானா மூடிக்கிறது. சோ இதுலயும் ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் 2வது கேட்டகரி போறேன். 2வது கேட்டகரி என்னன்னா பாக்குறதுக்கு வந்து ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்ற அந்த இடியமோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா அர்த்தம் வந்து ஒரே அர்த்தம். சோ இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது வந்து செகண்ட் கேட்டகரி. சோ அதனால 137 இடியம்ஸ்ல, கொரியன் இடியம்ஸ்ல 68 தமிழ் இடியம் வந்து அர்த்தம் வந்து சேமா இருக்கு, ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து எய்தர் உடல் உறுப்பு மாறி இருக்கு. நம்ம தமிழ்ல கண்ணுன்னு சொல்றத அவங்க வந்து கைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா அர்த்தம் வந்து டோட்டலி சேம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்ல வந்து நம்ம வழிமேல் விழி வைத்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வழிமேல் விழி வைத்தல்னு சொல்றோம்? யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சிருக்குமே. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது. எக்ஸாக்ட்லி. ஒருத்தங்களுக்காக வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இல்லையா, அவங்க எப்ப வருவாங்க நம்ம காத்துட்டு இருக்கும் போது வழிமேல் விழி வைத்துன்னு அப்படி சொல்றோம். அதே மாதிரி கொரியன்ல வந்து இதே அர்த்தம், ஆனா அவங்க வந்து எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா நுனி பாஜிகே கிதாரிதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கண்ணு கீழே விழுற அளவுக்கு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு மோக்பாஜிகே கிதாரிதான் இன்னொரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா கழுத்தே கீழே விழுற அளவுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டு வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த டெஸ்பரேட்டா வெயிட் பண்றேங்கிற அந்த எமோஷனை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் சேமா இருக்கு. பட் இதுலயும் கொரியன்லயும் கண்ணு ரிலேட்டட் தான், தமிழ்லயும் கண்ணு ரிலேட்டட் தான். ஆனா தமிழ்ல வந்து நம்ம வந்து வலி மேல் கண்ணை வச்சு நான் பாத்துட்டு இருக்கேங்க சொல்றோம். அதே கொரியன்ல வந்து என் கண்ணே கீழே போய் விழுற அளவுக்கு நான் கொட்ட கொட்ட வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசன் தான் ஏன்
இன்னைக்கு இந்த டாக் வந்து நான் ஏன் வெந்நீரும் நெருப்பும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் கொடுத்தேன். ஏன்னா இப்ப வந்து தமிழ்ல வந்து நம்ம காலில் வெந்நீரை ஊற்றிக்கொண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி சுத்திட்டு இருக்கா, ஏன் அப்படி கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எப்பயாச்சும் நம்ம வந்து ரொம்ப அவசரமா இருக்கோம், ஏதோ ஒரு வேலை நடக்கல அப்படின்னா அறக்க பறக்க என்னது அப்படின்னு பரபரப்பா நம்ம சுத்திட்டு இருப்போம் இல்லையா? அததான் வந்து நம்ம காலில் வெந்நீர் ஊற்றியது போல்னு சொல்லுவோம். இதே வந்து சேம் கண்டெக்ஸ்க்கு கொரியன்ல எப்படி சொல்றாங்கன்னா பல்துங்கே புரி பொராஜிதான். பல்துங்னா வந்து கால், கீழே இருக்க ஃபூட்டு, உள் அப்படின்னா நெருப்பு, பொரோஜிதான்னா விழுறது. சோ கால் மேல நம்ம வெந்நீர் ஊற்றிக்கொண்டு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதே கொரியன்ல வந்து கால் மேல நெருப்பு விழுந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரெண்டுமே கால் ரிலேட்டட் இடியம். பட் வந்து நம்ம வந்து வெந்நீர் ஊற்றியது போல சொல்றோம், அவங்க வந்து நெருப்பு கொட்டின மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ பட் கன்வே பண்ண விரும்புற அந்த எமோஷன்ஸும் ரொம்பவே சேம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடியம். இது வந்து நான் சித்ரா மேம்கிட்ட ஆல்ரெடி ஒரு முறை சொல்லியிருக்காங்க, நேர்ல ஒரு முறை மீட் பண்ணப்ப. இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க மேல ரொம்ப ஜெலஸா இருக்கோம், ஒருத்தங்க வந்து நல்லா வாழ்றது பிடிக்கல, பொறாமப்படுறோம் அப்படின்னா ஏன் இப்படி வயிறு எறிகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வயிறு எறிதலை வந்து நம்ம வந்து ஒரு ஜெலசி அப்படிங்கிற அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான நம்ம தமிழியன்ஸ் யூஸ் பண்ற ஒரு இடியம். இதே கொரியன்ல வந்து அவங்களும் வயிறு ரிலேட்டட் இடியமே தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பேகா அப்புதான். அப்புதான்னா வலிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பேகா அப்புதா அப்படின்னா ஏன் வயிறு வலிக்குது உனக்கு, அவன் நல்லா வாழ்றத பார்த்து உனக்கு ஏன் வயிறு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து வயிறு எரியறதுன்னு சொல்றோம், அவங்க வந்து வயிறு வலின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த 68 இடியம்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ண லிஸ்ட். அதே மாதிரி இபி முகப்தா, இபி கபியப்தா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடியம்ஸும் கொரியன்ல இருக்கு. ஆனா இது வந்து நம்ம தமிழ்ல வந்து கிடையாது. அது இபி கபியப்தா. இபி கபியப்தா அப்படின்னா கபியப்தாங்கிறது ரொம்ப லேசானதுன்னு அர்த்தம். இப் அப்படிங்கிறது வந்து வாய். இப்ப வாய் வந்து லேசா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரமா அதை திறந்துட முடியும்னு அர்த்தம். அப்ப வாய் ஈஸியா திறக்க முடிஞ்சதுன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அப்படின்னா நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இபி கபியப்தா, வாய் ரொம்ப லேசா இருக்குன்னா நம்ம வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை நம்மளால கட்டுப்படுத்த முடியாம அதை வந்து ஒளறிடுவோம் அப்படிங்கறதுதான் கொரியன்ல வந்து இபி கபியப்தான்னு சொல்றாங்க. ஆனா அதே இதை வந்து நம்ம தமிழ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வந்து ஓட்ட வாயின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து இவங்களும் வாய் ரிலேட்டட் தான் சொல்றாங்க, நம்மளும் வாய் ரிலேட்டட் தான் சொல்றோம். நம்ம வந்து ஓட்டை இருக்கு, வாயில ஓட்டை இருக்கிற மாதிரி எல்லாம் வெளில வந்துருச்சுன்னு சொல்றோம். அவங்க வந்து வாய் மூடுறது லேசா இருக்கிறதுனால வாய்க்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப வந்து தேர்ட் கேட்டகரி போறேன். இப்ப தேர்ட் கேட்டகரி வந்து இப்ப பாக்குறதுக்கு அந்த கொரியன் அண்ட் தமிழ் இடியம்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து சேமா இருக்கும். ஆனா அதோட அர்த்தம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இருக்கிறதுலே கத்துக்கும் போது டேஞ்சரஸ் வந்து இதுதான். ஏன்னா நமக்கு தமிழ்ல தெரிஞ்சது அதே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணும்போது கொரியன்ல வந்து நம்மளும் அதே அர்த்தமா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். ஆனா அதோட மீனிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப வந்து தமிழ்ல வந்து தலைக்கணம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஒருத்தவங்க வந்து யாருக்காச்சும் ரொம்ப ஈகோ இருக்குது, இது அவங்க ரொம்ப அவங்கள பத்தி தன்னைத்தானே ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தலைக்கணம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம் இல்லையா? கொரியன்ல வந்து அதே தலைக்கணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. மோரிகா முகப்தான்னா மோரி வந்து தலை, முகப்தான்னா கனமா இருக்கிறது. சோ அதனால தலைக்கணம்ங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா மோரிகா முகப்தா வந்து அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாததுனால அதை பத்தி ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழம்பி போய் தலை வந்து ரொம்ப வந்து கனமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தமிழ் அண்ட் கொரியன் ரெண்டுத்துலயுமே சேம். ஆனா அதோட உள்ளர்த்தங்கள் வந்து தமிழ் அண்ட் கொரியன்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ தமிழர்ஸ் வந்து கொரியனை கத்துக்கும் போது இந்த மாதிரி சேமா இருக்கு பார்க்க, ஆனா அர்த்தம் வேறையா இருக்கு அப்படிங்கிற இடத்துல தப்பு பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சோ அதே மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி சோனல் பொல்லிதா, அதாச்சும் கைய விரிக்கிறது. அதே மாதிரி நம்ம பாக்குறதுக்கு கைய விரிக்கிறது, இது ரெண்டுமே வேற வேற. உதவி பண்ணுங்கன்னு கைய விரிக்கிறது வந்து கொரியன்ல, என்னால உதவி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கைய விரிக்கிறது வந்து தமிழ்ல.
இதே மாதிரி சோனல் கையை கழுவுறதும் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல வந்து இப்ப யாராச்சும் தலை முழுகிறது, கையை கழுவுறதுன்னா இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, அதனால எனக்கும் இதுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கறதுனால நம்ம கையை கழுவுறது அப்படி சொல்றோம். கொரியன்லயும் சோனல் ஷித்தான்னு சொல்றாங்க. சோனல் ஷித்தான்னா அதுவும் கையை கழுவுறதுதான். ஆனா அங்க வந்து பாசிட்டிவ் மீனிங்ல சொல்றாங்க, பாசிட்டிவ் மீனிங்ல யூஸ் பண்றாங்க கையை கழுவுறது. ஏன்னா இப்ப நமக்கு ஏதாச்சும் இருக்கிற கெட்ட பழக்கம் வந்ததுன்னா அந்த பாவத்தை கழுவி விடுற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு நமக்கு ஒரு இருக்கிற கெட்ட பழக்கத்தை இனிமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம் இல்லையா, அதுதான் அவங்க வந்து கைய கழுவி அந்த கெட்ட விஷயங்களை வந்து அகற்றுறதுக்கு சம்பந்தமா கையை கழுவுறதுன்னு கொரியன்ல சொல்றாங்க. சோ இதுவும் கொஞ்சம் பார்க்க சேம், ஸ்ட்ரக்சர் சேம், பட் வந்து மீனிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப வந்து இது ஃபோர்த் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி வந்து ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் அரைங்குறையமா இருக்கும், மீனிங்கும் கொஞ்சம் அரைங்குறையமா இருக்கும். இதுவும் இந்த தேர்ட் கேட்டகரி மாதிரியே கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டா தப்புன்னும் தெரியாது, எக்ஸாக்டா ரைட்டுன்னும் தெரியாது. இப்ப வந்து தமிழ்ல வந்து கையை விட்டு போறது அப்படின்னா சொத்து கையை விட்டு போயிடுச்சு, வீடு கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டியோ இல்ல எதுவோ நம்ம கையில இனிமே இல்ல, அபகரிக்கப்பட்டது அப்படிங்கறத வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். கொரியன்ல வந்து கையில இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கை போகுதுன்னு சொல்றாங்க. சோனி கதான்னா கை போகுதுன்னு அர்த்தம். கை போகுதுங்கிறத வந்து எந்த மீனிங்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வேலை நிறைய ஜாஸ்தியா இருக்கிறதுனால எஃபர்ட் நிறைய போடணுமா இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்க வந்து சோனி கதான்னா கையில பண்ண வேண்டிய வேலைகள் வந்து ஜாஸ்தி ஆயிடுது அப்படிங்கறதுனால அவங்க வந்து கையில இருந்து போறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேட்டகரி ஆஃப் இடியம்ஸும் நம்ம தமிழ் லேர்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கேட்டகரி வந்து டோட்டலா கொரியன்ல மட்டுமே இருக்கிற வந்து இடியம் கேட்டகரி. இது வந்து தமிழ்ல வந்து அவ்வளவா இல்லை. சிலது வந்து நுனி நொப்தா அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. எப்படின்னா நுனி நொப்தான்னா என்னோட நுண்னா கண்ணு, நொப்தான்னா ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னோட கண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தமிழ்ல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கோ இல்ல ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கோ எந்த இடியமும் இல்லை. ஆனா கொரியன்ல வந்து கண்ணு வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு, கண்ணு வந்து ரொம்ப பள்ளத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதே மாதிரி நுண்சி இத்தா, நுண்சி ஒத்தா அப்படிங்கிற மாதிரியான கொரியன் இடியம்ஸும் இருக்கு. அதாச்சும் நம்ம ஒரு ரூமை ரீட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி, ஒரு விஷயத்த வந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அதை பண்றதுக்கு உண்டான அந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத வந்து அவங்க நுண்சி இத்தா, நுண்சி ஒத்தான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த நுண்சிங்கிறது வந்து ஒரு கொரியன் கல்ச்சர். நீங்க கொரியால இருக்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து நம்ம கல்ச்சர்லயே இந்த நுண்சிங்கிற கான்செப்ட் இல்லை. நமக்கு வந்து பொது அறிவு வந்து நுண்சின்னு கொஞ்சம் சொல்லலாம். ஆனா இந்த கல்ச்சர் நம்மளோட கான்செப்ட்ல இல்லாததுனால அது சார்ந்த மரபு தொடர்களும் நம்மளோட தமிழ்ல கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது இல்லை. நான் வந்து இன்னைக்கு இங்க பேசுறதுக்காக கொஞ்சம் வந்து அக்யூமுலேட்டிவா எல்லா டாபிக்ல இருந்தும் கொஞ்சம் 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 சிமிலர் மரபு தொடர் வந்து எடுத்துட்டு வந்தேன். இப்ப எப்படி மரபு தொடர் வந்து கல்ச்சர் டு கல்ச்சர் வேறுபடணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய ஈஸ்டர்ன் கலாச்சாரத்துக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு விதமான மரபு தொடர் ஒற்றுமைகளை கொண்டிருக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பொதுவா சொல்ல முடியும். இப்ப நம்ம தமிழ்ல வந்து தலை வணங்குறது, கையெடுத்து கும்பிடுறது வந்து நம்மளோட கல்ச்சர் இல்லையா. கொரியன்ல வந்து கையெடுத்து கும்பிடுற கல்ச்சர் கிடையாது, அவங்க வந்து பவ் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க கல்ச்சர்ல வந்து தலை குனியறது அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தலை வணங்குறதுன்னு சொல்றதுக்கு சமம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹோரிரல் குப்பிதான்னு சொல்லிட்டு இன்னொரு இடியம் இருக்கு. அது வந்து இடுப்ப வளைக்கிறதுன்னு அர்த்தம். இடுப்ப வளைக்கிறது அப்படின்னா எகெயின் ரெஸ்பெக்ட் பண்றது ஒருத்தவங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணம் ரிலேட்டட் இடியம்ஸை நம்ம பார்த்தோம்னா, நம்மள வந்து எப்ப கல்யாண சாப்பாடு போட போற, கால் கட்டு, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. கொரியன்ல வந்து இந்த கல்யாண சாப்பாடு போடுறதுக்கு உண்டான அதே மாதிரி சிமிலரான இருக்கு. அவங்க வந்து எப்ப வந்து சூப் குடுக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து குக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொரியன் சூப் ஆர் சீகே. அவங்க வந்து நீ எப்ப அந்த சூப் எங்களுக்கு வந்து கொடுக்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம வந்து கல்யாண சாப்பாடு எப்ப போட போறேன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இப்ப இறப்பு சம்பந்தப்பட்ட இடியம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, கண்ணை மூடிட்டாங்க, மூச்சு நின்றுடுச்சு, உடல் மண்ணுக்கு செல்லும் வரை, இப்படிங்கெல்லாம் பல விதமா நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கொரியன்லயும்
கண்ணை மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க, மூச்சு விடுறது நின்றுட்டாங்கன்னு சொல்றாங்க, உயிரை இழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம தமிழ்ல வந்து உடல் மண்ணுக்கு செல்லும் வரை அப்படின்னா, என் உடல் மண்ணுல புதைக்கப்படுற வரைக்கும் இந்த விஷயம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்படின்னா. சோ அது மாதிரி உடல் மண்ணுக்கு போகும் வரை நம்ம சொல்றோம். அதே கொரியன்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, என்னோட கண்ணுல மண்ணு விழுறவர அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுல மண்ணு விழுறவர அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், இல்லாட்டி நான் மண்ணுல புதைக்கப்படுற வரைக்கும் இது நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலங்கு ரிலேட்டட் இடியம்ஸ் வந்து என்னென்னலாம் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து தமிழ்ல வந்து இப்ப யாராச்சும் ஒருத்தங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க, ஆனாலும் அவங்களும் ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற இடியம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஆனா கொரியன்ல வந்து யானைக்கு பதில் குரங்க யூஸ் பண்றாங்க. குரங்கும் வந்து மரத்துல இருந்து விழும். அதாச்சும் எவ்வளவு நீ ஸ்கில்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் நீயும் வந்து தோல்வியை சந்திப்ப அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு குரங்கும் மரத்துல இருந்து விழும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ் அண்ட் கொரியன் ரெண்டுத்துலயுமே வந்து ஒருத்தங்க அவங்களோட ஏரியாவை தவிர வேற எதையுமே மத்ததை பத்தி தெரியாம இருக்கிறவங்கள வந்து கிணற்று தவளைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கொரியன்ல உமுழன் கேகூரின்னு சொல்றாங்க, அதுவும் கிணற்று தவளையே தான். சோ ரெண்டுமே சேம். சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூடிங் நம்ம உடல் உறுப்பு சார்ந்த மரபு தொடர் இல்லாமவும் நம்மளோட கலாச்சாரம், அப்புறம் விலங்கு, அப்புறம் கலர் ரிலேட்டட், அப்புறம் வந்து சிலது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட இடியம்ஸ்ல எல்லாம் கூட கொரியன்ல தமிழ்ல வந்து இந்த மாதிரி நம்ம சிமிலாரிட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. இப்ப இதையும் தாண்டி வந்து நான் வந்து கொஞ்சம் இன்டர்வியூஸும் பண்ணியிருந்தேன். தமிழ் மக்கள் கொரியன் கத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த அட்வான்ஸ் லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணி அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த லிஸ்ட் கொடுத்த ஒரு கொரியன் மரபு தொடரோட அர்த்தம் வந்து அவங்க புரிஞ்சிருக்கு, ஒருவேளை நம்ம தமிழ்ல அவங்களுக்கு ஆல்ரெடி இடியம்ஸ பத்தி இருக்கிற அந்த நாலேஜ் வந்து கொரியன் இடியம்ஸோட மீனிங்க வந்து கெஸ் பண்றதுல இன்டரப்ட் பண்ணுதா அப்படின்லாம் சொல்லி ஒரு சின்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருந்தேன். சோ அப்படி அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது, ஆமா நம்ம தமிழ்ல இருக்கிற இடியம்ஸோட நாலேஜ் வந்து கொரியனோட இடியம்ஸ புரிஞ்சுக்கும் போது இன்டர்ஃபியர் பண்றது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா எல்லா கொரியனோட இடியம்ஸ்க்கும் தமிழ் இடியம்ஸோட மீனிங்க வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அது ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொரியன்ல மட்டுமே இருக்கிற இடியம்ஸையும் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சில கொரியன் வார்த்தைகள் புரியாததுனாலயும் அவங்களால அந்த கொரியன் இடியம்ஸோட அர்த்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இது வந்து எப்படி கொரியன் இடியம்ஸை வந்து தமிழ் லேர்னர்ஸ்க்கு வந்து டீச் பண்ணலாம், கிளாஸ்ல வந்து எந்த ஆர்டர்ல எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல தமிழ் கல்ச்சர் அண்ட் கொரியன் கல்ச்சரை வந்து கம்பேர் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இடியம்ஸ் வந்து சொல்லித்தர முடியும். இப்ப வந்து தமிழ்ல வந்து கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து அந்த தாலி கட்டுறது இல்லையா, அதே மாதிரி கொரியன்ல வந்து மோரிரல் ஒல்லிதான் சொல்லுவாங்க. மோரிரல் ஒல்லிதான்னா முடிய தூக்கி கட்டுறது. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆற வரைக்கும் ஜடை தான் போட்டிருப்பா. கொரியன் ட்ரெடிஷன் படி அவங்க கொண்ட போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு அர்த்தம். அதே நம்ம தமிழ் கல்ச்சர்ல வந்து மஞ்சள் கயிறு ஏறுறது அப்படிங்கிற அந்த இடியம் யூஸ் பண்றாங்க. சோ இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல இந்த 2 இடியம்ஸையும் சொல்லித்தர போறோம்னா அவங்களோட கல்ச்சர்ல இருந்து இந்த போட்டோஸை கொண்டு வந்து அவங்களோட கல்ச்சரை பத்தி பசங்களை பேச வைக்கிறது, தமிழ் கல்ச்சரை பத்தியும் பேச வைக்கிறது, கொரியன்ல இது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அசியூம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு இந்த இடியம்ஸை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ்ல சொல்லி தரலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டகரி வைஸ் வந்து ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியும் நான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ டு சம்மரைஸ், இதுதான் என்னோட தீசிஸ். ரொம்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா சொல்லி பார்த்தேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஓவரால் என்னோட இம்ப்ரெஷன் ஆஃப்டர் ஐ டிட் ஆல் திஸ், நம்மளோட தமிழ் அண்ட் கொரியன்ல வந்து ஸ்ட்ரக்சரும் சரி, அதுக்கப்புறம் அர்த்தங்கள், முக்கியமா அர்த்தங்கள் வந்து சிமிலரா இருக்கான நிறைய இடியம்ஸ் வந்து சேமா இருந்தது. பெரும்பாலும் 137ல அநேகமா மோர் தென் 80 வந்து ரெண்டுமே அர்த்தங்கள் ஒற்றுமை இருக்கிற மரபு தொடர்கள் இருந்தது. இதனால நான் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வரல, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மரபு தொடர்களும் இப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்மளோட பொலைட்னஸ் லெவல் இல்ல நம்ம லாங்குவேஜ்ல இருக்க ஹைரார்கி லெவல் எல்லாமே இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது.
பட் ஆனா இவ்ளோ வந்து ஒற்றுமைகள் இருக்கும்னு நான் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் கண்டிப்பா நினைக்கல. சோ எண்ட் ஆஃப் அந்த கம்பாரிசன்ல தான் தெரிஞ்சது. ஓ நினைச்சதை விடவே இவ்ளோ ஒற்றுமைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ இப்ப வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறது உடல் சார்ந்த மரபு தொடர்கள் தான் பண்ணியிருந்திருக்கேன். இனிமேதான் இந்த விலங்கு, இயற்கை சொல்லி இதெல்லாம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமும் இனிமே பண்ணணும். இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன்.